அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரியில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ நியூ இயர் ஆஃபர்ஸ்னு அன்லிமிட்டெட் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதோட நீங்கள் ஐஃபோன் யூசர் அப்படின்னா OnePlus மாதிரி இதுலேயும் ஹரிசான்டல் லைன்ஸ் ஒரு பிக் இஷ்யூ வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Redmi K60 Series China launch date தெரிய வந்திருக்கு. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 1005 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜியோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக ஹாப்பி நியூ இயர் பிளான் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் 2023 இல்லையா, அதனால இவங்க கொண்டு வந்திருக்க பிளானும் ₹2023 ரீசார்ஜ் பிளான். இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் கிடையாது, 9 மாதம், அதாவது 262 நாள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேலிடிட்டி அதுக்கப்புறம் டெய்லி டேட்டா 2.5 GB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பிளான்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இங்கே டேட்டாவும் அதிகமாக இருக்குது. இது கூடவே 100 SMS, அன்லிமிட்டெட் கால், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஆப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புது யூசர்னா அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மற்ற ஆனுவல் பிளானில் இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபரும் இதுலேயும் இருக்குது. நீங்கள் ஜியோ ஆப்லேயும் போயிட்டு இந்த ரீசார்ஜ் பிளான் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லைனா ஜிபே, பேடிஎம் எல்லா இதுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி ₹2023க்கு புதுசாக ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே ஏற்கனவே நீங்கள் ஒரு வேளை ஆனுவல் பிளான், அதாவது 2999 இருக்கு இல்லையா, அந்த ஆனுவல் பிளான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 75 GB டேட்டா இப்போ நியூ இயருக்கு அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிளான் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆனுவல் பிளான் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்டாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி நியூ இயர் பிளான்ஸ் இது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட புதுசாக ஒரு ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பிளானும் ஜியோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹749. ஸோ ₹749 90 நாள் வேலிடிட்டியோடு வருது. அதனால் 3 மாதம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே ₹700 ஒரு பிளான் இருந்தது, அது 84 நாள், இது 90 நாள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. மற்ற ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 GB டேட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது கூடவே உங்களுக்கு அன்லிமிட்டெட் SMS, அன்லிமிட்டெட் கால்ஸ், அதுக்கப்புறம் எப்போ மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஜியோ ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு புது ரீசார்ஜ் பிளான், ப்ரீபெய்ட் பிளான் இப்போ ஜியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் யூசர்ஸும் இப்போ OnePlus யூசர்ஸ் மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூ அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ஐஃபோன் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சு இல்லையா, iPhone 14 சீரீஸ், 14 Pro ப்ளஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அவங்களுடைய டிஸ்பிளே பேனலில் அப்பப்போ ஹரிசான்டல் லைன், இது க்ரீன் கலரில் சில பேருக்கு வருது, சில பேருக்கு எல்லோ கலரில் லைன்ஸ் நிறையா இருக்கிறதாகவும், கொஞ்ச நேரம் கழித்து அது தானாகவே மறைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரி ரெடிட்டில் நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்பிளும் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லேட்டஸ்ட் iOS 16 பக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை iPhone 14 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா எந்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் பண்ணாதீங்க. இதனால தான் நாங்கள் சாஃப்ட்வேர் மூலயமா இதை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் இஷ்யூவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எதில் இந்த க்ரீன் டிண்ட் இஷ்யூ அப்படின்னு சொன்னாவே அது ஹார்ட்வேர் இஷ்யூ தான். பட் ஆப்பிள் இது ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ஒத்துக்கலை. இது சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னா இது சரியாகாது, டிஸ்பிளே பேனலே மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். ஐஃபோனுடைய இந்த பெரிய டெக்னிக்கல் கிளிச், ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பணம் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ டெக்னிக்கல் கிளிச் ஹார்ட்வேர் அப்படின்னா பெருசாக தான் இருக்கும் பிரச்சனை. கூகுள் ஃபார் இந்தியா ஈவெண்ட் ஏற்கனவே டெல்லியில் நடந்தது இல்லையா, இதில் யூடியூபுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ. இந்த வீடியோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஜிடிபியில் இவங்க கொடுத்துருக்க கான்ட்ரிபியூஷன் 10,000 கோடி அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2021 ரிப்போர்ட். 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,800 கோடி, இந்த வாட்டி 10,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2020லேருந்து 2021க்கு நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருக்கு ஃபுல் டைம் ஜாப் கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கூகுள் ஃபார் இந்தியாவில் யூடியூபுடைய கான்ட்ரிபியூஷன் பற்றி ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. ட்விட்டர் ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ட்விட்டரில் நிறைய போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணும்போது
பார்க்கும்போது வந்து எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். ஆனால் இனிமேல் வந்து எத்தனை பேர் நம்ம போஸ்ட்டை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற வியூ ஆப்ஷனும் வந்து அங்கே வருது. ஸோ வியூஸ் எவ்வளோ ஒரு போஸ்ட்டில் அப்படிங்கிறது வந்து இனிமேல் நம்ம போஸ்ட்டு கீழே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புது ஃபீச்சர் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. விவோடைய இயர் அண்ட் சேல் ஆன்லைன் ஆஃப்லைனில் நடந்துகிட்ருக்கு. இதில் வி சீரிஸ், ஒய் சீரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் 2500 வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது வின்டர் அண்ட் சேலில் வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய V25 25,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இதில் 2500 இப்போ கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இது கூடவே வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய T1X, விவோடைய T1 44 வாட், அதுக்கப்புறம் விவோ T1 5G இது மூணுமே வந்து 15,000 கீழே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அதாவது வின்டர் எண்ட் சேல் அப்படின்னு சொல்லி. அதே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X80 54,999 இப்போ அவைலபிளாக இருக்குது. இது கூடவே வந்து விவோடைய Y75 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வின்டர் எண்ட் சேலில் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங்கோட அடுத்த லான்ச் அவங்களுடைய A சீரீஸில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம். ஏன்னா A14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ FCCயில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4G டிவைஸ் தான் லிஸ்டிங்காக இருக்குது. 5000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 அப்படின்னு தெரியுது. அதோட இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கிறத பார்க்கும்போது வந்து பேக் பேனலில் ட்ரிப்பிள் சென்சார் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதோட வாட்டர் ட்ராப் நாச்சோட வரப்போது பட்ஜெட் கேட்டகரி இல்லையா, அதனால பெசில்ஸ் சின்ன எல்லாமே வந்து உங்களுக்கு திக்காக இருக்குது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட A14 4G நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, FCCயில் A14 5G இதுவும் லிஸ்டிங்காக இருக்குது. 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 700ல் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து 12,000 இல்லைனா 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வரலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi Note 12 சீரிஸ் இந்தியாவில் ஜனவரி 5 லான்ச் ஆக போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். லான்ச்க்கு முன்னாடி எப்போ மாதிரி ஃபீச்சர்ஸ், டீசர்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ண போகிறாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 12, Note 12 Pro, Pro Plus லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து ரெட்மியுடைய நோட் சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே அமேசானில் தான் வந்து ஃபர்ஸ்ட் சேல் இருக்கும். பட் இந்த வாட்டி அஃபிஷியல் லான்ச் லேண்டிங் பேஜ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் ஆயிருக்கு. இந்த டீசரும் வந்து ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ ரெட்மி நோட் 12 சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் சேல் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கலாம் இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீசர் கன்ஃபார்ம் பண்ணுது. அதோட ரெட்மி K60 சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆக போது இப்போ வந்து லான்ச் டேட் டீசரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 27 இது சைனாவில் லான்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் சேல் டிசம்பர் 31 அப்படின்னு தெரியுது. சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து K60 Pro, அதுக்கப்புறம் ஒரு லைட்டர் வேரியன்ட் K60E லான்ச் பண்ணுறாங்க. K60E வந்து MediaTek Dimensity 8100, K60 வந்து Snapdragon 8+ Gen 1, K60 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது சைனாவில் மட்டும்தான் K சீரிஸ் இது கீழே வரப்போகுது. அதே வந்து இந்தியா இல்லைனா மற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F சீரிஸ் கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் இமேஜோட டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கும் ஃப்ளாக்ஷிப் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ரெட்மி K60E என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 1+11 13 lakhs மேலே அந்த ஸ்கோர் அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சரண். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.